நீ போய் உன் கவனத்தை படிப்புல செலுத்து. போப்பா. தண்ணீர் சுடுவதென்ன, தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன. தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன. தன்னை தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன, பொன்மேனி பார்ப்பதென்ன, பூவாடை கொள்வதென்ன, தன்னை தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன. அங்கிருந்து ஆடி வந்து அலைகள் சொல்லும் செய்தி என்ன, அங்கிருந்து ஆடி வந்து அலைகள் சொல்லும் செய்தி என்ன, வெள்ளிக்கெண்டை மீனை போலே துள்ளும் கண்கள் சொல்வதென்ன, துள்ளும் கண்கள் சொல்வதென்ன. சொன்ன பின்னும் கேள்வி என்ன, துருவி துருவி கேட்பதென்ன, சொன்ன பின்னும் கேள்வி என்ன, முன்னும் பின்னும் பார்ப்பதென்ன, முத்தையா உன் வேகம் என்ன, முத்தையா உன் வேகம் என்ன. தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன. மாலை வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன, மாலை வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன, மஞ்சளோடு சேர்ந்து எந்தன் நெஞ்சம் போடும் தாளம் என்ன, நெஞ்சம் போடும் தாளம் என்ன. அந்தி சாயம் நேரம் வந்தும் மிஞ்சி மிஞ்சி போவதென்ன, அந்த நாளை காணும் முன்னே அம்மம்மா ஏக்கம் என்ன, அம்மம்மா ஏக்கம் என்ன. தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன. அவ்வளவு பயபக்தியோட நின்னுகிட்டு சாமி கும்பிட்டியே, சாமி கிட்ட என்ன வரம் கேட்டேன்? எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில தம்பி பாலு வருஷம் தவறாம பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த கடைசி வருஷ படிப்பையும் நல்லபடியா படிச்சு முடிச்சு அவன் டாக்டர் ஆகணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதான் வேண்டிக்கிட்டியா? அவன் டாக்டர் ஆகிறதுல தானே எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம கல்யாணம் கூட இல்லையா? அப்படித்தானே? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? ஏ, அதுக்கு மேல கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரலாம். அதை விட மீனாட்சி, நான் சொல்றபடி நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடக்க வழி பிறந்துடும். எப்படி? நீ எப்படி உன் தம்பியை படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆன பிறகு குடும்ப பொறுப்பை எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற என் வழக்கு முடிவு தெரிஞ்ச பிறகுதான் உன்னை நான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வழக்கு என் பக்கம் ஜெயமாகணும்னு தயவு செய்து சாமி கிட்ட வேண்டிய. உங்க பக்கம் ஜெயமாயிட்டா
4 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு கிடைக்கும். அப்புறம் உன்னை மட்டுமல்ல, உன் தம்பி படிப்பு மட்டுமல்ல, உன் குடும்ப பொறுப்பு புறாமே நான் ஏத்துக்குவேன். அந்த நம்பிக்கை உனக்கு மேல இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறம் என் குணம் மாறிடுமோன்னு நினைக்கிறேன்னு தான் கேக்குறேன். நிச்சயமா உங்க குணம் மாறத்தான் போகுது. என்னாச்சு? என்ன அப்படி சொல்ற? பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க குணம் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல விதமா மாறிடும்னு தான் நம்புறேன். என்னாச்சு?